Happy birthday. Happy birthday. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு சிம்பிளாக எப்படி ஒரு பர்த்டே வீடியோவை ஈஸியாக மேக் பண்ணலான்றதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான மெட்டீரியல் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ பார்க்குற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸ் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே டெம்ப்ளேட் வீடியோ தான் கொடுத்துருப்பேன். ஒரு 17 செகண்ட் இருக்கும். ஸோ அந்த டெம்ப்ளேட் வீடியோவிலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடியோ எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஆடியோ ஆட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு அதோட கலர்ஸ் பேக்ரவுண்டோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலரை கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் அப்படியே சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துட்டு வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணுங்கள். ஸோ அந்த டெக்ஸ்ட் எல்லாமே முடிஞ்சிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் இந்த டெம்ப்ளேட் வந்து ஷோ ஆகும். ஸோ கரெக்டாக எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் நம்ம ஃபோட்டோ வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வீடியோட அந்த கரெக்டாக அந்த பொசிஷனுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை 1 by 1 செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா கூட நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இப்போ ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் வரும். பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். எகைன் அதே மாதிரி மூவ் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு எங்கே பிளாங்காக நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜை கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முடியுது. இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணி ரைட் சைடு சிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த டெம்ப்ளேட் வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போங்க. கான்ட்ராஸ்ட் இருக்கும். ஸோ கான்ட்ராஸ்ட்டை வந்து கொஞ்சம் 100ல் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. அந்த இப்போ எகைன் லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எகைன் அதே மாதிரி தான் இப்போ டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ எகைன் லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஷோ ஆகும். ஸோ பேலன்ஸ் இருக்க ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே சேம் இதே மாதிரி கரெக்டாக வந்து எத்தனை ஃபோட்டோ இருக்கோ அத்தனை ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துடுங்க. இந்த ஃபோட்டோஸ்க்கெலாம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை நீங்களே கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவுமே யூஸ் பண்ணிக்கோங்க. லைட் எஃபெக்டில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கான்ட்ராஸ்ட்டை 100ல் கொடுத்துருங்க. பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்து ஷோ ஆகும். இப்போ நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து ஷோ ஆகும். இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸ்லாம் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.